வணக்கம் நண்பர்களே. வட்டிக்கு விடர்வன் படம் எடுக்கிறானா? உழவன் ஹீரோவாக நடிக்கிறான் சிவகுமார் படவிழாவில் தன் குடும்பத்தை கிண்டல் செய்த கண்ணதாசனா? வாங்க வீடியோவை முன்பார்க்கலாம். அதாவது அன்னக்கிளி திரைப்படமானது தமிழகத்தில் இன்று வரை வெளியாகி 50 ஆண்டுகள் நிறைவேற்றுகிறதா. இந்த பொன்விழா ஆண்டில்தான் அந்த படப்பிடிப்பு நாட்களை நினைவுகூரும் அனுபவங்கள்லாம் மீண்டும் வெளியாகி இருக்கிறது. அதாவது முழுக்க முழுக்க கிராமப்புற இயற்கை சூழலில் படமாக்கப்பட்ட இந்த திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு புதிய இசை யுகத்தையே உருவாக்கியுள்ளதா. அதாவது இதற்கு இசையமைப்பாளரான இளையராஜாவை அறிமுகப்படுத்தி பிரபலமாக்கிய படமாகவும் வரலாற்றில் இடம் பிடித்திருந்தது. அதாவது இளையராஜா இசையமைப்பால் கண்டிப்பாக தமிழகத்திலே பலரும் அவருக்கு இசையினால் அடிமையாக்கப்பட்டவர் பலரும் இருக்கிறார்கள். இந்த படப்பிடிப்பு காலத்தில் பல காட்சிகள், அதாவது கோயமுத்தூர், பொள்ளாச்சி, ஆனமலை, டாப் ஸ்லிப், பவானிசாகர் அணை, கரடிமலை உள்ளிட்ட வனப்பகுதிகள் மற்றும் கிராமங்களில் எடுக்கப்பட்டதாக இந்த இயற்கை சூழலே கதையின் உயிராக இருந்ததாகவும் அக்கால அனுபவங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படப்பிடிப்பு குழு பல நாட்கள் மலைப்பகுதிகளும் தென்னந்தோப்புகளும் மற்றும் வனச்சூழல் பகுதிகளும் தங்கியிருந்து பணியாற்றியதாகவும் சில இடங்களில் வசதிகள் எல்லாம் குறைவாக இருந்தாலும் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியை முடித்ததாகவும் நினைவு கூறப்பட்டிருக்கிறது. அதாவது நடிகர் எஸ்வி சுப்பையா, செந்தாமரை உள்ளிட்ட பலரும் இயல்பான கிராம வாழ்க்கையை பிரதிபலிக்கும் வகையில்தான் நடித்த படம்தான் இது வலிமையாக இருந்ததா. மேலும் இந்த படப்பிடிப்பில் நடைபெறும் இடங்களுக்கு சினிமா துறைகளில் பல முன்னணி கலைஞர்களெல்லாம் வந்து தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தார்கள். இளையராஜாவின் இசையில் இந்த படத்தின் முக்கிய திருப்புமுனையாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி கிராம இசைக்கலை சூழலை புதிய வடிவில் கொண்டு வந்து பாடல்களை எல்லாம் மக்கள் மனதில் நினைத்திருக்க செய்துதான் இந்த படம். அன்னக்கிளியின் தனிச்சிறப்பாக கதை ஆசிரியர் செல்வராஜ் இல்லத்தில் உருவான இந்த படம்தான் ஒவ்வொரு காட்சியும் கிராமத்தின் வாழ்வியை நிஜமைத்துடன் பதிவு செய்திருக்கிறது. அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இயற்கை லொக்கேஷன் எல்லாம் படத்துக்கு கண்டிப்பாக ஒரு உயிரோட்டப்பட்ட செய்தியாகவும் இதை பார்க்கப்படுகிறதா. படம் வெளிவந்து 50 ஆண்டு காலம் கடந்த பின்னரும் இந்த அன்னக்கிளி திரைப்படம் என்பது ஒரு நினைவு சின்னமாக மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவில் மாற்றத்திற்கான தொடக்கமாகவும் பார்க்கப்படுகிறதா. அந்த கால அனுபவங்களை நினைவு கூறும் கலைஞர்கள் அந்த படப்பிடிப்பில் ஒரு சாதாரண திரைப்பட முயற்சி அல்லாமல் முழுமையான கிராம வாழ்க்கையின் பதிவாக இருந்த கூறப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.